விளம்பரத்துல பார்க்கும்போது சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதுவே நேர்ல பார்த்தா நம்ம நிறைய தடவை இந்த மாதிரி ஏமாந்து போயிருப்போம். ஆனால் ஜப்பானில் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா ஜப்பானில் ஒரு ஸ்ட்ரிக்டான லா இருக்கு. ஃபுட்டுலையா இருந்தாலும் ஸ்நாக்ஸ்லையா இருந்தாலும் பேக்கேஜிங் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சேம் உள்ள இருக்க திங்ஸும் இருக்கணும். நான் சொல்றதை நம்பல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சரை பாருங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி, அவங்க கையில் இருக்க ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி, ஸ்டார்பக்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வச்சிருக்க ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே பேக்கேஜிங்ல எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி உள்ளேயும் இருக்கும். 1962 ஜப்பான்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான லா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, பேக்கேஜிங்ல இருக்க மாதிரி 100% அப்படியே இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல இதே மாதிரி சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.